ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்றைக்கி நான் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெளியில் நல்ல முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ரோல் செய்கிறதுக்கு நான் முட்டைகோஸ் 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு 2, கேரட் 1, ஆனியன் 2, பச்சை மிளகாய் 5, மல்லிக்கீரை 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு நாம் முதல்ல மசாலா ரெடி பண்ணிடுவோம். நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். கால் ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. லைட்டாக வதக்குனா போதும். நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கேரட், முட்டைகோஸ், இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். பெப்பர் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி பண்ணிட்டோம். மல்லிக்கீரை போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஷீட் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 250 கிராம்ஸ் மைதா மாவு, அரை ஸ்பூன் உப்பு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா விரவிடலாம். மாவு நல்லா விரவிட்டோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா விரவி அழகாக வந்திருக்கு. நம்ம ஷீட்டு போடுறதுக்காக மாவை கட் பண்ணிடலாம். ஒரு லெமன் அளவுக்கு நமக்கு மாவு இருந்தால் போதும். சீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தின்னா போட்டுக்கணும். நம்ம எல்லா சீட்டையுமே போட்டு எடுத்துட்டோம். ரொம்ப தின்னா போடணுங்க. நான் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஷீட்டெல்லாம் இந்த மாதிரி போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம்.
போதும். நம்ம எல்லா ஷீட்டையுமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஷீட் ஒட்டுறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் தண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷீட்டில் மசாலா வச்சு ரோல் பண்ணிடலாம். கொஞ்சமாக மசாலா வச்சுட்டு நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சம் வச்சா போதும். நம்ம மைதா மாவில் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து எல்லா சைடும் தடவிக்கலாம். இல்லைன்னா ரோல் இலகி வந்துடும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம ஷீட் ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்கிறோம். ரொம்ப பெருசாக போட்டால் 2-3 லேயர் வந்துடும். அதனால ரொம்ப சின்னதாக போட்டிருக்கிறோம். இப்போ பேஸ்ட் தடவி நல்லா கவர் பண்ணிடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, நம்ம ஸ்ப்ரிங் ரோலை மாவில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கிறேன். ஒரு முட்டை விட்டுறலாம். முட்டை ஆப்ஷனல் தான். வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சேர்க்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் இருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் ரோலை ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச மாவில் நல்லா முக்கி பிரெட் கிராமில் டிப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். எல்லா இடமும் நல்லா படணும். பிரெட் கிராம் கடையில் கிடைக்குங்க, வாங்கிக்கலாம். இதே மாதிரியே எல்லாமே செஞ்சு வச்சிடணும். ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும், ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ போட்டுடலாம். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இன்றைக்கி நான் 3 வெஜிடபிள்ஸ் தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கணுமோ எல்லாமே சேர்க்கலாம். பீன்ஸ், பன்னீர் சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம். ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 நிமிஷம் தாங்க, ரெடி ஆகிடும். ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ் ரொம்ப மீடியம் ஹீட்டில் தாங்க இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக எடுத்து வச்சிடலாம். நல்லா வெளியில் நல்லா மொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்ததும் போட்டுடலாம். வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கில் கூட செஞ்சு கொடுக்கலாம்.
அவங்க ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.